வணக்கம். மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. என்ன இவ்வளவு பச்சை மிளகா வச்சிருக்கேன்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க. இன்றைக்கு வந்து நாங்கள் உப்பு மிளகா தான் நாங்கள் இன்றைக்கு போட போறோம். அதை இந்த வீடியோல நீங்க முழுமையா பார்க்க போறீங்க. அதோட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா எங்களை பிரியா பிளாக் யூடியூப் சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. அதோட பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு காணொலியை நீங்க தொடர்ந்து பார்க்க முடியாது. ஓகே, நாங்க இப்ப வீடியோக்குள்ள போல ரெண்டு உப்பு மிளகா போறோம்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. இப்போ வந்து நாங்கள் உப்பு மிளகா தான் போட போகிறோம். இதை வந்து சில பேர் மோர்லேயும் செய்வினோம், உப்புலேயும் செய்வினோம். நாங்கள் வந்து இன்றைக்கு வந்து உப்புல போடுவோம், இன்னொரு நாளைக்கு மோரில் வந்து போட்டு காட்டுறோம். இப்போ வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த காம்பெல்லாம் உடைச்சு நாங்கள் ஒரு இந்த பட்டிகளை வந்து போட்டுட்டு தான் வெட்டி எடுக்கணும். இப்போ வந்து இந்த மிளகாய் இந்த காம்புலாம் உடைச்சு எடுப்போம். காம்போட வந்து அவிச்சோம்னு சொன்னால் இந்த காம்பெல்லாம் கலண்டு வந்துடும். இப்போ இந்த மிளகாய் பார்க்க வடிவு இருக்காது. அதெல்லாம் முதல்ல நாங்கள் காம்பெல்லாம் எடுத்துட்டு தான் அவிக்கணும். நாங்கள் வந்து இப்போ எல்லாம் காம்பெல்லாம் எடுத்துட்டு இப்போ வந்து இதை வடிவாக கழுவணும். சொன்னால் அந்த மிளகாயில தூசிகள் எல்லாம் இருக்கும். அதில் வந்து நல்ல வடிவாக கழுவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வோம்னு சொன்னால் இந்த நுனியையும் பட்டி நடுவாலையும் ஒரு கோடு போடுவோம். அப்போதான் இந்த உப்பு வந்து உள்ளுக்குள்ள சேரும். அப்பதான் மிளகாய் வந்து உரைக்காதுன்றதுக்காண்டி தான் மிளகாய் இந்த நடுவில் வந்து இந்த மெல்லிய இந்த சத்தை வந்து சொல்லலாம். அதால வந்து குத்தி குத்தி விடணும். ஏன்னா அப்பதான் கூடாது, நோமலா குத்தணும். மற்றது இந்த நுனி பக்கத்துலையும் பட்டி விட்டாதான் உப்பு இறங்கும் அதுக்குள்ள. உள்ள மிளகாய்க்குள்ள இறங்கும். அப்பதான் சுவர் உப்பு எல்லாம் போய் அவிய வந்து நல்ல வெயிலண்டபடியா நாங்க மிளகாய் வாங்கி காயப்போட்டோம்னு சொன்னா நல்ல மொறுமருந்து இருக்கும். எங்களை விட்டு போன வருஷம் நாங்க போட்ட மிளகாயே நம்ம கொஞ்சம் இருக்கு, அப்படியே மொறுமொரண்டே இருக்குது. கொஞ்சம் கூட வாழிக்காம இருக்கு. நீ எல்லாத்தையும் நுள்ளி எடுத்து போட்டு காம்பெல்லாம் உடைச்சிட்டு பார்ப்போமே. ஏன்டா ரூயு தனியாக குளத்தை நுள்ளி எடுக்கல அது காம்பெல்லாம். நானும் போனால் தான் ஒரு உதவியாக இருக்கும். விரவோ பார்த்தீங்களோ சும்மா கேட்டு பார்த்தேன் வாங்குவோம் அப்படின்னு. சரி, ஓகே, வரேன் நானும். பார்த்தீங்கன்னு சொன்னாலும் கொஞ்சம் முடாச்சிட்டு நைஸ் அங்காளோட போய் இருந்து வீடியோ தான் எடுக்க போறேன் எடுக்கிறேன். இது என்ன மாட்டி விட்டுட்டு ஃபுல்லா இருந்து உடையங்கோ உலகம் உடைச்சு எடுக்கணும். அப்பதான் வெயிலுக்கு வந்து காயம். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு யாராவதுக்கு உப்பு மிளகாய் இல்ல மோர் மிளகாய் வேணும்னு சொன்னா எங்களை தொடர்பு கொள்ளலாமே. நாங்க வந்து செய்திருவோம். நாங்க போன வருஷமும் போட்டு 2-3 பேருக்கு அனுப்பி இருக்கிறோம். அதே போல நாங்க இந்த முறையுமே போட்டு கொடுக்க இருக்கிறோமே. இது வந்து நாங்க வந்து இன்றைக்கு வந்து உப்பு மிளகா தான் நான் விற்க போறோம். சில பேருக்கு வந்து உப்பு மிளகா பிடிக்காது, மோர் மிளகா தான் பிடிக்கும். நீங்க எது வேணும்னு சொன்னாலும் எங்களை தொடர்பு கொண்டா நாங்க வந்து செய்து உங்களுக்கு அனுப்பி விடுவோம். அக்கட நம்பர் வந்து யூடியூப் தளத்தில் இருக்குது. எங்களோட யூடியூப் இதில் ப்ரொஃபைல்லேயே இருக்குது நம்பர். நீங்கள் அந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணலாம். வடகமும் வந்து நாங்கள் போட போகிறோம். அதுக்காண்டி வந்து நாங்கள் பூவெல்லாம் இப்போ தேடிக்கொண்டு திரிகிறோம். என் சொன்னாங்கிற விட்டு வெப்ப மேலம் இல்லை, அதான் பிரச்சனை. பூக்கள் இருக்கு எல்லாம் பிடுங்குற கஷ்டம் எடுக்கிறது. அப்படியே நாங்கள் கொஞ்சம் பூ வந்து ஆஞ்சி வச்சிருக்கிறோம் காய. என்னமே நாங்கள் எடுத்து செய்ய போகிறோம். உங்களுக்கு வேணுமென்னு சொன்னால் எங்களை தொடர்பு கொண்டு சொன்னால் தான் நாங்கள் செய்து தருவோமே. உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மிளகாய்க்கு வந்து காம்பெல்லாம் நுள்ளியாச்சு. இங்கால பிரிம்பா காம்பு இருக்கு, இங்கால மிளகாய். இவ்வளோ மிளகாயும் நீ என்ன செய்யணும்னு சொன்னால் நல்ல வடிவாக கழுவிட்டு கொண்டு வந்து வெட்டுவாங்க. இது காம்பு, அதில் வந்து கழிவுகள் காம்புகள். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் மிளகாய் எல்லாமே நல்ல மிளகாய் தான், உடன் மிளகாய் தான் நாங்கள் வாங்கிட்டு வந்து உப்பு மிளகாய் போடுறோம். சொன்னால் காஞ்ச மிளகாய்னு சொன்னால் அந்த வெட்டுறதுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும். அவிஞ்சு கொண்டு வேற என்ன செய்யும், ஆக வந்து மெல்லிசா போயிடும். இதுதான் நல்லது. பெரிய மிளகாய் வந்து எப்பவுமே உரைக்காது. என்ன போறீங்க? கழுவ போறேன்.
நல்லபடி கழுவிட்டு இந்த பட்டிக்கியே போடுவோம். சொன்னால் தண்ணியோட வச்சா இப்போ இந்த எடுத்து நுள்ளைக்கு கை வந்து எரியும் நல்லா. இப்போ வந்து நாங்கள் பச்சை மிளகாய் வந்து நல்ல வடிவாக கழுவி எடுத்துட்டோம். மெனி நாங்கள் வெட்டி இந்த சுலோவுக்கு வந்து போட்டுட்டு அவிச்செடுத்தா சரி. இந்த மிளகாய் வந்து அவிக்கைக்குள்ள ஒரு தனி வாசம் ஒன்று வேறு. அந்த அவிச்ச மிளகாயோடைய சோறு சாப்பிட்டா வேறு லெவலில். எனக்கு பொரிச்ச மிளகாய் விட அவிச்ச மிளகாய் சாப்பிட்றேன். நம்ம வீட்டு பொரிக்காம சாப்பிட்றீங்க. எனக்கு பொரிச்ச விட அவிச்ச மிளகாயோட சாப்பிட்றது தான் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நல்லா அது நாள் பட நல்ல உரைப்பாகவும் இருக்கு மிளகாய். அப்படி குத்துறான்னு சொல்லி பாருங்க. இந்த நுனியை வெட்டிட்டு மெல்லமா குத்தணும். மென்சனா உங்களுக்கு இருக்கிற விதை வந்து வெளியில வரக்கூடாது. அதனால நைஸா குத்தி எடுக்கும். அப்படி நுனியை வெட்டிட்டு இப்படி போட்டுட்டா சரி. இப்படி வந்து எல்லா மிளகாயும் வெட்டி எடுக்கணும். இப்படியே நல்ல வடிவா அவிச்சு நல்ல முறைன்னு காய வச்சுட்டு ஒரு போத்துலுக்க வச்சு மூடி விட்டோம்னு சொன்னால் அப்படியே இருக்குமே. அப்படியே இருக்கும். அடுக்க விட்டா வருஷ கணக்கில் அப்படியே கிடக்குது. அப்படி நல்லா இருக்கு. இது வேறுங்க, இதான் அந்த குத்தினது வேறுங்க. அப்படி குத்தி பிளக்கணும். அப்போ தான் உள்ளே போய் உப்பு இல்லாமல் இறங்கும். உப்புன்னாலும் சரி, மோருன்னாலும் சரி, என்னன்னாலும் சரி ஊறும். என்ன ஓகே, நாங்கள் எல்லாத்தையும் பட்டி அது கூட பார்ப்போம். என்ன ஆனால் இப்போ வந்து உப்பு மிளகாயும் கொஞ்சம் விலை கூடவா தான் இருக்கும் கடையில் நான் நினைக்கிறேன். ஏன்னா உப்பு விலை கூட அப்படி 400 ரூபாயை தொடுவது உப்பு. 500 5 இடத்துல 500 ரூபாய் விற்கிறாங்க. ஒவ்வொரு கடையில ஒவ்வொரு விலைக்கு வந்து விற்று கொண்டு அப்படியும் 350 ரூபாய்க்கு மேலே தான் உப்பு போய்கொண்டே இருக்கு விலை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை மிளகாயெல்லாம் நல்ல வடிவாக பட்டி எடுத்துட்டேன். இனி வந்து இந்த சட்டிக்குள்ளே போட்டு தான் நான் வைக்க போகிறேன். இப்போ இந்த சட்டிக்குள்ளே எல்லாத்தையும் போடுவேன். பாத்தீங்களா, இந்த சட்டி ஃபுல்லாவே வந்துட்டு இருப்பேன். இப்போ வந்து இந்த சட்டி ஃபுல்லா இருக்கு. ஆனால் அவிஞ்சு கொண்டு போக கீழே போயிடும். இப்போ நாங்கள் தேவையான அளவு உப்பு போடுவோம். உப்பு வந்து காணும். இப்போ வந்து உப்பெல்லாம் போட்டாச்சு. இப்படி கொண்டே கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அப்படியே அடுப்பில் வச்சா சரி. சண்டை கொண்டு இருந்தால் அவிக்கும். இப்போ நீ என்ன ஏறும் தண்ணி விடணுமே. பார்த்தீங்களோ போல உப்பு 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 ரொம்ப தப்பு. நிறைய உப்பு போடக்கூடாது. நிறைய உப்பு போட்டால் தான் நல்லா இருக்கு. என்ன செய்யுது? இப்போ நாங்கள் தேவையான அளவு தண்ணி விடுவோம். இப்போதான் அவியும் மிளகாண்டி வந்து தண்ணி விட்டாச்சு, உப்பும் போட்டாச்சு. என்ன நல்ல வடிவா மிளகா வந்து அவியட்டும். அவிஞ்சு கொண்டு வரைக்க பார்ப்போம். சரியா, தண்ணி கொதிக்கட்டும். எவ்வளோ நேரம் ஆகும் அவிக்க? அப்படியுமே அரை மணி தேவலமா அம்மேன்னு சொல்ல நிறைய மிளகா தானே. அரை மணி தேரம் 3/4 மணி தேரமா ஆமேன். ஓகே, எவ்வளோ நேரம் அவியுதோ அவ்வளோத்துக்கு நல்லது அவியட்டுக்கும். அவிஞ்ச அப்புறம் பார்ப்போம். ஆனால் அவிய நல்ல வாசம் பெறும் மிளகா. அந்த வாசத்தோடு நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம், மதிய சாப்பாடு நாங்கள் சாப்பிட போகிறோம். ஓகே ஓகே, மிளகா வந்து இப்போ அவிஞ்சு வந்துருக்கு பாருங்கோ. நல்லா அவிஞ்சு நல்ல வாசமாக வருது. சரிங்களா, அப்படி போயிட்டு பார்க்க தெரியும் உங்களுக்கு. முதல் என்ன கலரில் இருந்தது, இப்போ அவிஞ்சோன்னா கொஞ்சம் என்ன கலரில் வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கோ. வாசம் மட்டும் அப்படி தான் இருக்குது. இந்த வாசத்தோடு தான் நான் இப்போ வந்து சோறு சாப்பிட போகிறேன், மதிய சாப்பாடு. சரி, நல்ல வடியா அவிஞ்சு அப்புறம் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும் சட்டி ஃபுல்லாக கிடந்தது. இப்போ 10 கிலோ ஊட்டு. பார்த்தீங்களா எப்படி இருக்கு மிளகாய் அவிஞ்சு.
கலர் மாறி பார்த்தீங்களா இவ்வளோ ஃபுல்லாக போட்டுருந்தாங்க சட்டைக்கு ஃபுல்லாக அப்படி அவிஞ்சு கொண்டு வந்துட்டு இன்னும் நல்லா அவியும் அவிஞ்சா தான் நல்லா இருக்கும் இப்போ இல்லை உங்களுக்கு பெறாங்க தண்ணி அப்படியே வற்றி இந்த சட்டியோட போயிட்டு ஒரு 2 பேரும் இந்த மிளகாய் அப்போ தான் இறக்கணும் சொல்ல நாங்கள் தண்ணியோட இறக்கணும்னு சொன்னால் அந்த உப்பு எல்லாமே வெளியில் வந்துடும் மிளகாயில் வந்து சுவராது அதுக்காண்டி நல்ல வடிவாவிய விடணும் பார்த்தீங்களா எப்படி இருக்கு நல்ல வாசமாக இருக்குது இப்படி இதை எடுத்து சோறோட சாப்பிடவே நல்லா இருக்குது ஓகே நாங்கள் அவிஞ்சா பிறகு என்ன செய்யணும் இதை நீ அவிஞ்சா பிறகு நாங்கள் வெயிலில் வச்சு காய வைக்கணும் ஓகே நல்லா சூப்பராக அவிஞ்சிருக்கு அதோட அந்த வாசமும் தண்ணி நிற்குது எல்லாம் நல்லா பத்தி அடியோட போகணுமே அப்புறம் சட்டியோட போட்டு கொடுத்தோன்னு வரும் மிளகா அப்போ இதுதான் இருக்கணும் நல்லா அவியட்டும் நீ அவிஞ்சா பிறகு தான் பார்க்குறாரு ஓகே என்ன ரூவி மிளகாய் எல்லாம் அவிச்சாச்சு அப்படி அவிச்சு வச்சிருக்கேன் அப்படி அவிஞ்சோன்னா அப்படி எல்லாம் அவ்வளோ ஃபுல்லாக இருந்த சட்டி ஃபுல்லாக என்ன பேஜவாசி தான் இருக்குது எட்டவாசி மிளகாய் கிடக்கு நல்லா அவிஞ்சிட்டு மிளகாய் என்ன செய்ய போறீங்க இந்த தட்டில் போட்டுட்டு காய வைக்கும் இப்படி எல்லாம் இந்த ஒரு தட்டு இருக்குது அதே ஏன்னா இப்படியான சட்டி எல்லாம் போடணும் போட்டால் தான் காயும் பக்கம் எல்லா தட்டும் வெயிலுக்கு சூடு வரும் அப்போ அது வந்து நல்லது இந்த பிளாஸ்டிக் அதில் போட்டால் கூடாது இப்படியான தட்டுகளில் போட்டு நாங்கள் வந்து மிளகாயம் போட்டுட்டு காய வைப்போமே காய வைக்கணும் ஓகே சரி எல்லாத்தையும் போடுங்க போட்டுட்டு சரி எல்லாத்தையும் போட்டு அடிக்கிற வெயிலுக்கு 2 வெயிலில் காஞ்சிருக்கேன் நான் காஞ்ச அப்புறம் காட்டுறேன் சரியா பார்த்தீங்களா ஒரு அவளே வத்தமிளகா வந்து சூப்பராக வந்து காஞ்சொன்று இருக்குது இன்றைக்கு வந்து எத்தனை நாள்ண்டா 3 நாள் ஆகிட்டுது பாருங்கள் நல்ல முறுப்பாக சூப்பராக வந்துட்டுது இன்னும் ஒரு வெயிலில் காஞ்சா அந்த மாதிரி சூப்பரான வத்தமிளகா வந்து ரெடி ஆயிரும் பாருங்க சூப்பராக இருக்குது நாங்கள் ஒவ்வொரு போட்டுனாங்களோ ஒவ்வொரு தான் வந்திருக்கு கொஞ்சம் தான் வந்திருக்கு பார்த்தீங்களா சூப்பரான வத்தமிளகா வந்து ரெடி ஆகிட்டுது இனி நாளைக்கு ஒரு நாள் போட்டு எடுத்தால் சரி சூப்பரான வத்தமிளகா வந்து ரெடி ஆகிடும் இப்போ இந்த வத்தமிளகா வந்து நாங்கள் ஒரு ஆள் கேட்டு வந்து வெளிநாட்டுக்கு வந்து அனுப்ப போகிறோம் அதே போல் உங்களுக்கும் தேவைன்னு சொன்னால் எங்களோட நம்பர் வந்து எங்களோட யூடியூப் தளத்திலே வந்து இருக்குது நீங்கள் எங்களை வந்து தொடர்பு கொண்டு இந்த வத்தமிளகாயை வந்து பெற்றுக்கொள்ளலாம் நாங்கள் வடிவாக சுத்தமாக சுகாதாரமாக தான் செய்து தருவோம் எனக்கு பார்க்கவே தெரியும் இந்த வத்தமிளகா எப்படி இருக்குன்னு சொல்லி இதோட நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறோம் மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம் பாய் உறவுகளே பாய்